வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், இதர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. 30/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 31/12/2024 தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். 1/1/2025 முதல் 5/1/2025 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 31°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23-24°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 30/12/2024 முதல் 3/1/2025 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 30/12/2024 தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். 31/12/2024 தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். 1/1/2025 இலங்கை கடலோர பகுதியை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். 2/1/2025 மற்றும் 3/1/2025 வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 30/12/2024 மற்றும் 31/12/2024 அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. 1/1/2025 குமரிக்கடல் பகுதியை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். 2/1/2025 மாலத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். 3/1/2025 தென்கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதியில் மாலத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் 7 சென்டிமீட்டர் அளவும், புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் 4 சென்டிமீட்டர் அளவும், திருவாரூர் மாவட்டம் நீடமங்கலம், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி AWS, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, புதுச்சேரி மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் AWS, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பதி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, திருவாரூர் மாவட்டம் குடவாசல்,
கடலூர் மாவட்டம் வானமாதேவி, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், சென்னை மாவட்டம் உத்தாண்டி தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணு, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, திருவாரூர் மாவட்டம் AWS, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, கடலூர் மாவட்டம் புலந்துறை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புண்டி, திருவாரூர் மாவட்டம் பாண்டவராடி, விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம், செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடிக்கரை, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, புதுச்சேரி மாவட்டம் பாகூர், விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், கடலூர் மாவட்டம் SRC குடித்தாங்கி, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்டம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, செங்கல்பட்டு மாவட்டம் VAT சென்னை, கடலூர் மாவட்டம் வடக்குத்து, கடலூர் மாவட்டம் வேப்பூர், பெரம்பலூர் மாவட்டம் புதுவேட்டிக்குடி தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை: அதிகபட்சமான வெப்பநிலை கன்னியாகுமரியில் 33.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: ஈரோடு, சேலம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வெப்பநிலை கணிசமாகவே அதிகரித்துள்ளது. 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும். சென்னை நுங்கம்பாக்கம், கோயம்புத்தூர், மதுரை, திருப்பத்தூர், திருவள்ளூர், நீலகிரி, உதகமண்டலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும். தஞ்சாவூர், சென்னை, மீனம்பாக்கம், நீலகிரி, குன்னூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம், திருச்சி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கோயம்புத்தூர், வால்பாறை ஆகிய மாவட்டங்களில் புதுச்சேரியிலும் வெப்பநிலை இயல்பை விடவும் அதிகரித்துள்ளது. 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் மற்றும் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது. -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரையிலும். மற்ற இணைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, இயல்பு நிலையை கொண்டுள்ளது. வானிலையும் வானிலை பற்றிய தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.